இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் நான் என்ன விஷயம் சொல்றேன்னு உங்களுக்கு புரிய வரும். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அருண் மனோஜ்குமார் அண்ட் வெல்கம் டு த வேர்ல்ட் ஆஃப் பிரெயின் ராட் மாமே. இன்னைக்கு நம்ம பேச போற வீடியோ கான்டென்ட் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது நாளான்னைக்கு ஜூன் 3 கரெக்டாக ஷார்ப்பாக 12 மணிக்கு நம்ம ஒரு ஆல்பம் லான்ச் பண்ணுறோம். அதாவது இந்த ஆல்பமோட டைட்டில் நேம் என்னன்னா, ஐ ஆம் த வாய்ஸ் ஆஃப் வாய்ஸ்லெஸ். தமிழில் சொல்லணும்னா, நான் குரலற்றவனின் குரல். அதுமாரி தெலுங்கு, மலையாளம், கன்னடம், ஹிந்தி, மராட்டி மற்றும் பெங்காலி, வங்காள மொழிகளையும் நம்ம பார்த்திங்க அப்படின்னா இந்த பாடலை நம்ம அதிகாரப்பூர்வமாக வெளியிடுறோம். இந்த பாடல் எதை அடிப்படையாக வச்சு எழுதப்பட்ட பாடல், அதை நம்ம இந்த பாட்டுடைய பர்பஸ் என்ன, இதோட தீம் என்ன அப்படின்னா, கார்ப்பரேட் புரூட்டாலிட்டி அப்படின்னு ஒன்று சொல்லுவோம். கார்ப்பரேட் இன்ஜஸ்டிஸ். கார்ப்பரேட்னாலே ஒரு இன்ஜஸ்டிஸான ஒரு விஷயந்தான். மக்களுக்கும் சரி, தனிப்பட்ட மனிதனின் வாழ்க்கையிலையும் சரி, இந்த கார்ப்பரேட்டுங்கிறது எந்த அளவுக்கு ஒரு மனுஷனை தலையீட்டில் கொண்டு வரும். அதுலேயும் கார்ப்பரேட்டில் ஒரு எம்ப்ளாயாக வேலை செய்கிறவன், கார்ப்பரேட்டால் இன்ஃப்ளூயன்ஸ் ஆக்கப்பட்ட சில ஒரு காமன் மேன், ஒரு காமன் பீப்புளுடைய மைண்ட் செட் என்ன அப்படிங்கிற ஒரு வெளிப்பாடாக இந்த பாடல் நம்ம எழுதி இசையமைச்சிருக்கிறோம். இதில் பார்த்திங்க அப்படின்னா, இங்கிலீஷில் நான் எழுதினேன். நான் இங்கிலீஷில் தான் இந்த பாட்டை எழுதினேன். ஒரு 2 பேஜ். எனக்கு 2 நாள் லீவ் அப்படி கண்டினியூஸாக கிடச்சிச்சு. ஸோ அதில் நம்ம உட்காந்து சும்மா ரஃப் நோட்டில் பொயட்டிக் மாரி எழுதினேன். யூ வில் கெட் நைஸ்லி ஃப்ரம் மீ, இதுதான் ஆக்சுவல் ஃபஸ்ட்டு டைட்டிலு. அது என்னென்னா, நான் 8th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது என்னோட இங்கிலீஷ் டீச்சர் அருட் சகோதரி திரு கிரேசி அவர்கள், அருட் சகோதரி கிரேசி அவர்கள், நான் படித்தது ஒரு கிறிஸ்டியானிட்டி ஸ்கூல். அந்த ஸ்கூலில் எனக்கு இங்கிலீஷ் சொல்லி கொடுத்த சிஸ்டர் கிரேசி அவங்க அடிக்கடி சொல்கிற ஒரு வார்த்தை, யூ வில் கெட் நைஸ்லி ஃப்ரம் மீ அப்படின்ட்டு. ஸோ இந்த வேர்டு எனக்குள்ள ஒரு தாக்கத்தை உண்டாக்குனுச்சு. ஸோ அதை நான் என்ன பண்ணியிருக்கேன், இந்த வார்த்தையை வச்சு ஒர்க்கிங் டைட்டிலாக வச்சு நான் லிரிக்கை எழுத ஆரம்பித்தேன். அப்படி எழுதும் பொழுது நம்ம இந்த கார்ப்பரேட்டில் ஃபேஸ் பண்ணுற சில இன்ஜஸ்டிஸ் திங்ஸ், கார்ப்பரேட்டால் பாதிக்கப்பட்ட பலர், இந்த கோடிக்கணக்கான மக்களில் நானும் ஒருத்தன். ஆஸ் அ கார்ப்பரேட் எம்ப்ளாயாகவும் சரி, ஆஸ் அ காமன் மேனாகவும் சரி, கார்ப்பரேட் அப்படிங்கிற ஒரு பொறிக்குள்ளே மாட்டிக்கிட்டு படாத பாடுபட்டிருக்கிறேன். ஓகேங்களா? கார்ப்பரேட் அடிமைத்தனத்துடைய ஒரு அச்சாரமாக இருக்கக்கூடியது தான். அதாவது தனக்கு தேவையான ஒரு விஷயத்த அடையணுங்கிறதுக்காக எந்த எல்லைக்கும் போய் தனி மனித வாழ்க்கையில் ஒரு எழுதப்படாத விதிகளை விதிப்பவர்கள் கார்ப்பரேட்டை சேர்ந்தவர்கள். அந்த கார்ப்பரேட் கைகூலிகளால் பல முறையாக நான் அவமதிக்கப்பட்டேன், அவமானப்படுத்தப்பட்டேன், எல்லாமே செய்யப்பட்டேன். ஸோ அதனுடைய ஒரு எழுச்சி மக்களிடையிலே நான் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த பாடலை நான் 8 மொழிகளில் நம்ம ரிலீஸ் பண்ணுறோம். ஒரு மொழியிலையும் 2 பாட்டு ரிலீஸ் பண்ணுறோம். மொத்தம் 16 பாடல்கள் ரிலீஸ் ஆகுது. இங்கிலீஷில் நான் ஓன் லிரிக்ஸ் நான் எழுதினேன். தமிழ் நமக்கு கொஞ்சம் புலமையும் இருக்கிறதுனால தமிழில் மொழி பெயர்த்து அதுலேயே நான் கொஞ்சம் கரெக்ஷன்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ கூகுள் டிரான்ஸ்லேட்டுக்கு இந்த இடத்துல நன்றி சொல்கிறேன். கார்ப்பரேட்டுடைய வெப்பனை வச்சு கார்ப்பரேட்டுக்கு எதிராக பாடல் எழுதுனா அப்படின்லாம் நான் சொல்லலை. கார்ப்பரேட் மூலிமா பாதிக்கப்பட்டவனுடைய வழியை நான் கொண்டு வரேன், வேற ஒன்றும் கிடையாது. ஓகேங்களா? ஸோ இந்த பாட்டு எனக்கு தெரிஞ்சு வியூஸ் போகும் போகாது அதை பற்றிலாம் நான் கவலைப்படலை. ஆனால் இந்த பாடல் வருகின்ற ஜூன் மாதம் 3ஆம் தேதி 2026 ஆண்டு அன்று நம்ம இந்த பாடலை வெளியிடுறோம். ராத்திரி 12லேருந்து 12:15 இந்த 16 பாடல்களும் யூடியூப்பில் ரிலீஸ் ஆகிருக்கும். பேக் ஆன் ஒரிஜினல்ஸ் ஆடியோ மிக்ஸுங்கிற நம்ம புது யூடியூப் சேனலில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி கம்போஸ் பண்ண எல்லா சாங்ஸுமே நம்ம அதில் பப்ளிஷ் பண்ணியிருந்தோம்.
இப்போ பிராண்ட் நியூ ஆல்பமா த ஐ எம் த வாய்ஸ் ஆஃப் வாய்ஸ்லெஸ், நான் குரல் அற்றவர்களின் குரல் அப்படிங்கிற தலைப்பில் நம்ம வந்து மொத்தம் 16 பாடல்களை நம்ம அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணுறோம். அது போக ஃபர்தராகவும் நம்ம வந்து பாடல்கள் வெளியிடுறோம். இது இங்கே தொடர்ச்சி ஆதரவு கொடுப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். ஸோ தயவு செஞ்சு இந்த பாடல்கள் கேளுங்க, உங்களுடைய மொழிகளில் நீங்கள் கேளுங்க. இப்போ நான் பேசிகிட்டு இருக்க இந்த வீடியோவோட கூட பார்த்தீங்க அப்படின்னா ஆடியோ வந்து 8 லாங்குவேஜோட ஆடியோ ட்ராக்கும் வரும். ஓகேங்களா? ஸோ உங்களோட மொழியில் நீங்கள் அந்த பாடலை கேளுங்க. அப்போ தான் உங்களுக்கான அந்த உணர்வுகள் உண்மையாகவே கடத்தப்பட்டுச்சா அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். பாடல்களில் ஏதாவது கரெக்ஷன்ஸ்னால் சொல்லுங்கள். அண்ட் வந்து இதுலேயும் நான் இன்னொன்று சொல்லிடுறேன். நம்ம இந்த டிரான்ஸ்லேட் பண்ணி அதை நம்ம ஸ்டான்ஸாவை கன்வெர்ட் பண்ணுறப்ப அதை இசையை அமைக்கும் பொழுது பார்த்திங்க அப்படின்னா 7 நிமிடம் 8 நிமிடங்களுக்கெலாம் ரொம்ப லென்த்தாகவும் பாடல்கள் அமைஞ்சிருச்சு. ஸோ அந்த இதை வந்து என்னுடைய வருத்தத்தையும் நான் இந்த இடத்துல தெரிவிச்சுக்கிறேன். ஸோ ஆனாலும் இந்த 16 பாடல்கள் என்னுடைய கற்பனையை அடிப்படையை வச்சு நான் எழுதினேன். ஆனால் என்னோட கற்பனைன்னு இல்லை, எனக்கு நிகழ்ந்த உண்மையை நான் கற்பனை வடிவத்தில் நான் பாடல் வரிகளாக உங்களுக்கு நான் சமர்ப்பிக்கிறேன். ஓகேங்களா? கார்ப்பரேட்டோட இன்ஃப்ளூயன்ஸில் அடிப்பட்ட ஒரு விக்டிம். ஐ ஆம் த விக்டிம் ஆஃப் கார்ப்பரேட் புருட்டாலிட்டி. ஐ ஆம் த வாய்ஸ் ஆஃப் த வாய்ஸ்லெஸ். இதுதான் என்னுடைய கான்செப்ட். ஸோ யூ வில் ஆல் கெட் நைஸ்லி ஃப்ரம் மீ. ஸோ இந்த பாடல் கேளுங்க. அடுத்தடுத்து நம்ம வந்து ஃபுல் டைமாக டிஜிட்டல் கான்டென்ட் கிரியேட்டராக நம்ம இருக்க போகிறோம். ஸோ நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.